ஹாய் பசங்களா, நான் மோனிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டமுடைய பார்ட் 4. ஆல்ரெடி நம்பர் சிஸ்டமில் பார்ட் 1, 2 அண்ட் 3 பார்த்துட்டோம். இப்போ நம்பர் சிஸ்டமுடைய பார்ட் 4 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல நம்ம ஆவரேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பொனன்ட், அப்புறம் இந்த எக்ஸ்பொனன்ட்டோடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயரோடைய வேல்யூஸ் வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் கியூப்ஸ், 1 கியூப் 2 கியூப்லேருந்து 10 கியூபோடைய வேல்யூஸ் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் லாகோடைய சில ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்காங்க. பர்சன் 1 2 3. இப்போ இவங்க வந்துட்டு பர்சன் ஏ, இவங்க பர்சன் பி, இவங்க பர்சன் சின்ட்டு வச்சுக்கலாம். பர்சன் ஏ கிட்ட வந்துட்டு 3 சாக்லேட் இருக்குது, பர்சன் பி கிட்ட 5 இருக்குது, பர்சன் சி கிட்ட 7 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க 3 பேர்கிட்ட இருந்தையும் நான் சாக்லேட் வாங்கி சேர்த்து வச்சுட்டு அதை திருப்பி அவங்க 3 பேருக்கும் ஈக்குவலாக சரிபாதியாக கொடுக்குறேன். அது பேர் தான் ஆவரேஜ்னு அர்த்தம். ஆவரேஜ் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேல்யூஸ். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் கிட்ட 3 சாக்லேட், அடுத்த பர்சன் கிட்ட 5 சாக்லேட், அடுத்த பர்சன் கிட்ட 7 சாக்லேட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து 3 பேருக்கும் திருப்பி நான் கொடுப்பேன். ஆனால் 3 பேருக்கும் கொடுக்கும்போது ஈக்குவல் நம்பரில் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ முதல்ல எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 3 + 5 + 7, ஆன்சர் என்ன? 15 வரும். இந்த 15 சாக்லேட்ஸை நான் 3 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ 15 / 3, ஆன்சர் என்ன? 5. அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 5 சாக்லேட் நான் கொடுக்கணும், செகண்ட் பர்சனுக்கு 5 சாக்லேட் நான் கொடுக்கணும், தேர்ட் பர்சனுக்கும் 5 சாக்லேட் கொடுக்கணும். பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்கும்போது 3 5 7ட்டு 3 பேர்கிட்டையும் இருந்தது. இப்போ நான் அதை வாங்கி ஆவரேஜ் எடுத்து திருப்பி கொடுக்கும்போது 3 பேருக்கும் ஈக்குவலாக போய் சேர்ந்துருச்சு. எல்லாருக்குமே இப்போ 5 சாக்லேட்டாக போயிடுச்சு இல்லையா? இதுதான் நம்ம ஆவரேஜ்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆவரேஜ் ஆஃப் 10 20 and 30 கேட்டிருக்காங்க. ஸோ 10 + 20 + 30 முதல்ல ஆட் பண்ணுவோமா? இப்போது இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 3 பேருக்கு தான் நம்ம ஈக்குவலாக பிரித்து கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ ÷ 3 போடணும். இப்போ இதே இது இந்த இடத்துல 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா 4 பேருக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்க போகிறோன்னு அர்த்தமா? அப்போ ÷ 4. அதே இடத்துல 5 வேல்யூஸ் இருந்ததுன்னா ÷ 5, அந்த மாதிரி வரும். இப்போ 10 + 20 + 30 என்ன அப்படின்னா 60. 60/3 வந்துட்டு நமக்கு வேல்யூ 20 வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன? 20. ஃபஸ்ட் ஒனுக்கு 20 தான் ஆன்சர். செகண்ட் ஒன் போடுவோமா? செகண்ட் ஒனில் ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 + 6 + 8 + 10 ÷ 4 பண்ணுவோம். மேலே ஆட் பண்ணால் 28 வருது, கீழே /4. 28/4 7. ஸோ 7 தான் இங்கே ஆன்சர். ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு 7 தான் ஆன்சர். ஆவரேஜ்னா என்ன? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான். அதாவது வேறு வேறு இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஈக்குவலாக அதே பர்சன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் ஆவரேஜ்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸ்பொனன்ட். எக்ஸ்பொனன்ட் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்பர் 3 இருக்கு இல்லையா, அதை 5 தடவை மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 3 × 3 × 3 × 3 × 3 அப்படின்னு எழுதுவோம். இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இதை ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/5 எழுதலாம். 3/5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்பர் 3 அப்படிங்கிறத 5 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/3 இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இதுக்கு என்ன அர்த்தம்? 4ஐ 3 தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு அர்த்தமா? அப்போ 4 × 4 × 4ன்ட்டு அர்த்தம். இப்போ அதே மாதிரி 2/4 எப்படி எழுதலாம்? 2/4னா என்ன அர்த்தம்? நம்பர் 2 அப்படிங்கிறத 4 தடவை நம்ம திருப்பி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 2 × 2 × 2 × 2ன்ட்டு வரும்.
கரெக்டா? இவ்வளோ தான் எக்ஸ்பொனன்ட். அவ்வளோ பெருசாக எழுதுறத நம்ம குட்டியாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸ்பொனன்ட். இந்த எக்ஸ்பொனன்ட்டில் இப்போ 2/4ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மேலே ஒரு குட்டியாக நம்பர் எழுதுகிறோம் இல்லையா, அதை நம்ம எக்ஸ்பொனன்ட்டுன்ட்டும் கீழே எழுதுகிற நம்பரை நம்ம பேஸ்ன்ட்டும் சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸ்பொனன்ட்டில் அவ்வளோதான். இப்போது எக்ஸ்பொனன்ட்டோடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. இப்போ 2ன்னு எடுத்திங்கன்னா எந்த நம்பர் பவர் 0னாலும் அது 1ஆக இருக்கும் வேல்யூ. இப்போ 2/0 1 தான், 3/0 1 தான். நீங்கள் வந்து 99/0ன்னு போட்டால் கூட அது 1 ஆயிரும். ஸோ எந்த நம்பர் எடுத்து அதுக்கு பவர் 0 எடுத்தாலும் அது வேல்யூ 1ன்ட்டு வந்துடும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்து 0வாக இருக்கவே கூடாது இதில். சரிங்களா? ஸோ எக்ஸு 0வாக இருக்கக்கூடாது. இப்போ 2/0வும் 1 தான், 3/0வும் 1 தான். ஸோ அந்த மாதிரி இப்போ 100 1000/0 எடுத்தால் கூட அதுவும் 1 தான் வரும். ஆனால் அந்த எக்ஸ் இடத்துல 0 போடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ 2m இருக்குது. சாரி 2/2 எடுத்துப்போம். 2/2 இருக்குது இன்ட்டு 2/3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, ஒரு பேஸ் நம்பர் வந்துட்டு சேமாக இருக்குது, பவர் நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இது வந்து இப்போ இந்த பேஸ் ரெண்டும் நம்ம மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2/2 + 3 அதாவது 2/5ன்ட்டு எழுதலாம். நல்லா பார்த்துக்கோங்க, பேஸ் நம்பர் நமக்கு சேமாக இருக்குது, பவர் வேறையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸை வந்துட்டு ஒன்றா எழுதிட்டு பவரை ஆட் பண்ணி எழுதுகிறோம். சரிங்களா? இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, 2/3ன்ட்டு இருக்குது டிவைடட் பை 2/2ன்ட்டு இருக்குது. இங்கேயும் பாருங்களேன், பேஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, பவர் வேறு வேறு இருக்குது, ரெண்டும் டிவிஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா, பேஸை ஒன்றா எழுதிட்டு பவரை சப்ராக்ட் பண்ணிடணும். கீழே இருக்க நம்பரை தான் நம்ம கடைசியாக சப்ராக்ஷன் 3 - 2 தான் எழுதணுமே தவிர இந்த கொஸ்டினுக்கு 2 - 3 நம்ம எழுதக்கூடாது. மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு கீழே இருக்க நம்பர் மேலே வரும்போது -2 ஆயிரும். ஸோ 2/3 - 2ன்னு எழுதுவோம். 3 - 2 வேல்யூ என்ன? 1. ஸோ 2/1. 2/1 வேல்யூ என்ன? 2 தான். சரிங்களா? ஸோ டிவிஷனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர்ஸ் வந்து சப்ராக்ட் ஆயிரும். இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா, 2/3 இருக்குது, ஹோல் பவர் 4 இருக்குன்னா இதை நான் 2/3 × 4ன்ட்டு எழுதலாம். அப்போது 2/12ன்ட்டு வரும். ஒரு நம்பருக்கு ஒரு பவர் இருக்குது, அதை விட ஹோலாக சேர்ந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பேஸ் நம்பர் அப்படியே எழுதிட்டு அந்த ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் சொல்கிறேன் 2 × 3 ஹோல் பவர் 4ன்ட்டு இருக்குன்னா உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இதை எப்படி எழுதலான்னா 2/4 × 3/4ன்ட்டு தனித்தனியாக எழுதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ள நமக்கு இது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் நடக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம பவரை உள்ள தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம், நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைனோட. இப்போ சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி பாருங்களேன், அதுவும் கிட்டத்தட்ட சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டியில் நமக்கு செவன்த்து ப்ராப்பர்ட்டி சிமிலராக வரும். இப்போ சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ 2/-2ன்னு எடுக்கிறேன்னா 2/-2 அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னா 1/2/2ன்ட்டு அர்த்தம். சரிங்களா? இந்த 2/2 மேலே வரும்போது நியூமரேட்டருக்கு வரும்போது தான் அது என்னவா மாறிடுதுன்னா 2/-2 மாறிடுது. சரிங்களா? இப்போ செவன்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா, இப்போ 2/3 the whole power 4ன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2/4/3/4ன்ட்டு நம்ம எழுதலாம். சரிங்களா? இந்த ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டியும் செவன்த்து ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். நடுவில் மல்டிப்ளிகேஷன்லேருந்து காமனாக ஒரு பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் சைனோட பவரை உள்ளே கொண்டு வரலாம். கீழே வந்துட்டு இப்போ டிவிஷனில் இருக்குது, செவன்த்து ப்ராப்பர்ட்டி படி டிவிஷனில் அந்த ரெண்டு நம்பரும் இருக்குது, பவர் காமனாக இருக்குன்னா பவர் கொண்டு வரலாம், நடுவில் அந்த டிவிஷன் சைன் அப்படியே இருக்கும். இந்த இது அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது
எய்த் ரூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சொல்கிறாங்க எக்ஸ் பவர் 1/2 இருக்குன்னா அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது 3 பவர் 1/2 இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு எழுதலாம். இது வந்து 2 இல்லை, இது வந்து ஸ்கொயர் ரூட், அந்த முன்னாடி வர 2 கிடையாது. சரிங்களா? இப்போ இதே எக்ஸ் பவர் 1/3 இருக்குது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல 4 பவர் 1/3 அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு எழுதலாம். இதுதான் 8th ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிளியர் ஆகிட்டா, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது ஸ்கொயர்ஸ். ஒரு நம்பரும் அதோடைய ஸ்கொயரும் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ் ஒரு நம்பர் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருப்போம், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருப்போன்னா 1 × 1 என்ன 1. இப்போ 2னா இது ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது, இது 1 × 1. இது என்னென்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4. அடுத்தது 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100, 11 ஸ்கொயர்னா 121, 12 ஸ்கொயர்னா 144, 13 ஸ்கொயர்னா 169, 14 ஸ்கொயர்னா 196, 15 ஸ்கொயர் அப்படின்னா 225, 16 ஸ்கொயர் அப்படின்னா 256, 17 ஸ்கொயர்னா 289, 18 ஸ்கொயர்னா 324, 19 ஸ்கொயர் அப்படின்னா 361, 20 ஸ்கொயர்னா 400, 21 ஸ்கொயர் அப்படின்னா 441, 22 ஸ்கொயர்னா 484, 23 ஸ்கொயர்னா 529, 24 ஸ்கொயர்னா 576, 25 ஸ்கொயர்னா 625. இந்த ஸ்கொயர்ஸ் 1 to 25 வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது நம்ம வந்துட்டு அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கொயர் ரூட் மட்டும் இல்லாமல் நிறைய சம்ஸில் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக வரும்போது நமக்கு இப்போ திடீர்னு 16 ஸ்கொயர் என்னங்கிற மாதிரி சம்மில் சால்வ் பண்ணும்போது வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் அது 256. ஸோ 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதை படிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம க்யூப்ஸ் பார்க்கலாம். இப்போ க்யூப்ஸில் வந்துட்டு இங்கே நம்பர் எக்ஸாக இருக்குன்னா இங்கே க்யூப் வந்துட்டு எக்ஸ் க்யூபாக இருக்கும், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 பார்த்தீங்கன்னா 1 க்யூப் வந்துட்டு 1, 2 க்யூப் வந்துட்டு 8, 3 க்யூப் வந்துட்டு 27, 4 க்யூப் வந்துட்டு 64, 5 க்யூப் வந்துட்டு 125, 6 க்யூப் வந்துட்டு 216, 7 க்யூப் வந்துட்டு 343, 8 க்யூப் வந்துட்டு 512, 9 க்யூப் வந்துட்டு 729, 10 க்யூப் வந்துட்டு 1000. ஸோ க்யூபும் வந்துட்டு நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், 1 க்யூப்லேருந்து 10 க்யூப் வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மெயினாக க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், ஏதோ ஒரு ஸ்கொயர் வந்துட்டு 4,225 அர்த்தம். அதாவது நான் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதே நம்பர் கூட நான் திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4,225 வேல்யூ வருது. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸ் வழியாக கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சம் சால்வ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் ஸ்கொயர் ரூட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் மட்டும் எழுதி வச்சுக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபர்தராக எழுதிக்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் வந்துட்டு 4, 3 ஸ்கொயர் வந்துட்டு 9, 4 ஸ்கொயர் வந்துட்டு 16, 5 ஸ்கொயர் வந்துட்டு 25. ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் 10 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லைன் இப்படி போட்டுக்கோங்க. 4, 2,
25 நம்பர் எழுதிக்கோங்க. இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால பின்னாடியிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடியிலேருந்து 2 2 பேர் பண்ணிட்டு வரணும். ஸோ 2ம் 5ம் ஒரு பேர் ஆயிரும், 4ம் 2ம் இன்னொரு பேர் ஆயிரும். சரிங்களா? பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பேர் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேர் என்ன? 42. 42ங்கிற நம்பர் எங்கே வரும்னு பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் எழுதிக்கலாமா? 6 ஸ்கொயர் வந்துட்டு 36, 7 ஸ்கொயர் வந்துட்டு 49. சரி, இப்போ 42 அப்படிங்கிறது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ வந்து 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவில் தானே இந்த 42ங்கிற வேல்யூ வருது. அப்போ நம்ம 6 ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிப்போம். அதாவது 6 ஸ்கொயர். ஸோ 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னன்னு வருது? 36ன்னு வருது. இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணால் இங்கே திருப்பி 6ன்னு வரும். சரிங்களா? இப்போ பக்கத்தில் இருக்க வேல்யூவை அப்படியே பேராக கீழே இருக்கணும். ஸோ 25 அப்படின்னு வந்துடும். வெளியே இப்போ என்ன நம்பர் எழுதியிருக்கீங்களோ அதை திருப்பி அது கூடயே ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க, 12. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ், இதே பாக்ஸ்குள்ளே திருப்பி இதே பாக்ஸ், இந்த பாக்ஸை மேலேயும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க 6 பக்கத்தில். இப்போ இந்த 3 பாக்ஸ்லேயும் ஒரே நம்பர் தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக யோசிச்சு பாருங்கள் என்ன நம்பர் வரும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்துட்டு 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1 போட்டேன்னா இல்லை, நம்ம வந்துட்டு 5 போட்டே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே 5 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் 5 தான் வரும், இங்கேயும் 5 தான் வரும். இது கரெக்டானு செக் பண்ண இங்கே 125 இருக்கு இல்லையா கீழே, அந்த 125ஐயும் மேலே இப்போ போட்டோம் இல்லையா பாக்ஸ்குள்ளே, அந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 5 5s are 25, 2 5s are 10 plus 2 12, 1 5 is 5 plus 1 6. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்துருச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே எழுதின இந்த நம்பர் ஃபுல்லாக 125 ஃபுல்லாக, அப்புறம் மேலே பாக்ஸ்குள்ளே எழுதினது மட்டும் நீங்கள் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இங்கே நம்ம உள்ள டிவிஷன் பண்ணி ஒரு வேல்யூ வர வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்திருந்தது அப்படின்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். அப்போது 5 into 125 நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா 625 கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிடுது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன சொல்லலாம், வேல்யூ எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இதுதான் நம்மளுடைய ஃபைனலான ஆன்சர். அதாவது 65 into 65 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65 into 65 என்னது? 65 ஸ்கொயர். இதை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 4225 ஆன்சர் வரும். அவ்வளோதான் நமக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். இப்போது இந்த சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் எழுதி வச்சுக்கலாம், அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திருப்பி 5 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் போன தடவை? ஸோ இது பெரிய ஒரு டிவிஷன் சிம்பிள் லைன் போட்டுட்டு உள்ள நம்பர் எழுதணும். இது ஸ்கொயர் ரூட்னால பின்னாடியிலேருந்து 2 நம்பர்ஸாக பேர் பண்ணணும். ஸோ அப்போ 29 வந்துட்டு ஒரு பேர், 7 வந்துட்டு அதுக்கு நம்பர் இல்லை, ஸோ 7 மட்டும் தனியான நம்பர். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேர், அதாவது 7 மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் டேபிளில் எங்கே வருதுன்னு பார்ப்போமா? 7 எங்கே வருதுன்னா 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் நடுவில் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா அதை விட சின்ன நம்பர் எடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு 2 ஸ்கொயர் எடுக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே 2ன்னு எழுதுவோம், இங்கேயும் 2 எழுதுவோம். 2 2s are 4ன்ட்டு வரும், பேலன்ஸ் 3 வருது. இது நான் பேராக கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 29 அப்படியே வரும். வெளியே இங்கே 2 இருக்குது, இதே நம்பர் கூட திருப்பி அதே நம்பர் ஆட் பண்ணால் 4ன்ட்டு வரும். இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், அப்புறம் மேலே 2க்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் தான் வரப்போகுது. அது என்ன நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே நான் வந்துட்டு 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36, இது நம்ம ஃபுல்லாகவே எழுதிடுவோம். 49, 8 ஸ்கொயர் வந்துட்டு 64, 9 ஸ்கொயர் வந்துட்டு 81, 10 ஸ்கொயர் வந்துட்டு 100ன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம 1, 2, 3ன்னு ஒவ்வொன்றா போட்டுட்டு எழுதணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்களேன், நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற அந்த 4 கூட அந்த பாக்ஸில் இருக்க நம்பரை சேர்த்து ஒரு 2 டிஜிட் நம்பரும், மேலே இருக்கிற பாக்ஸ் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு கடைசி டிஜிட் 9 இருக்குது அப்படின்னா, அந்த பாக்ஸில் இருக்க நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 இருக்கணும். இல்லை அப்படின்னா 7 இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த கடைசியில் இப்போ பாருங்களேன், நம்ம மல்டிப்ளிகேஷன் இதில் எப்படி பண்ண போகிறோம்? 4 பக்கத்தில் இருக்க பாக்ஸும் மேலே இருக்க அந்த பாக்ஸ் நம்பரையும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே நம்பர் தானே. இப்போ 3 ஸ்கொயர் உங்களுக்கு 9 தருது, 7 ஸ்கொயர் 49 தருது. வேறு எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் அந்த இடத்துல பண்ணாலும், அதாவது ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கடைசி டிஜிட் 9 வராது. ஸோ அப்போ நமக்கு அந்த பாக்ஸில் வரப்போகிற நம்பர் என்ன? ஒன்று 3 இருக்கணும், இல்லை 7 இருக்கணும். இதை நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்ப்போம். இப்போ 43 × 3 நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 3 3s 9, 4 3s 12. இது இந்த நம்பரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இது கிடையவே கிடையாது. இப்போ 7 போட்டு பார்ப்போம். 47 × 7 7 7s 49. ஸோ 4 7s 28, 28 + 4 என்ன 32. ஸோ இது இந்த நம்பரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ அப்போ இந்த பாக்ஸில் வர நம்பர் என்ன நமக்கு? 7 7 மேலேயும் 7. ஸோ அப்போ 47 × 7 தான் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா 329 வருது, பேலன்ஸ் 0. ஸோ நமக்கு ஆன்சர் என்னதுன்னா 27. ஸோ என்ன சொல்லலாம்? 27 × 27, அதாவது 27 ஸ்கொயர் தான் 729 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நீங்கள் இப்போ ஒன்று கேட்கலாம், இங்கே நம்ம ஏன் ஒரு பாக்ஸ் நம்ம சும்மா எழுதுகிறோம்? இந்த பாக்ஸ்க்கு தேவையே இல்லையே, மேலே இருக்க பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பாக்ஸ் போன சம்மில் யூஸ் பண்ணல, இந்த சம்மில் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு 2 டிஜிட்க்கு தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ 27 ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ போன சம்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா அதுவும் 65 ஸ்கொயர். இப்போது இதே இது ஒரு 3 டிஜிட் நம்பர், இப்போ 101 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், இல்லை 200 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி லைக் 3 டிஜிட் நம்பராக நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா, அப்போது இதில் நம்ம 200 ஸ்கொயர் கண்டுபிடிக்கல, 200 ஸ்கொயர் கொடுத்துட்டு 200 நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ அந்த ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பராகவோ 4 டிஜிட் நம்பராகவோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டிவிஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போவீங்க இதே மெத்தடில். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் முடிச்சிட்டோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான க்யூப் ரூட்குள்ளே போகலாம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, இங்கேயும் திருப்பி சரி, 1 க்யூப்னா 1, 2 க்யூப்னா 8, 3 க்யூப் அப்படின்னா 27, 4 க்யூப் அப்படின்னா 64, 5 க்யூப் அப்படின்னா 125, 6 க்யூப்னா 216, 7 க்யூப்னா 343, 8 க்யூப் அப்படின்னா 512, 9 க்யூப் அப்படின்னா 729, 10 க்யூப் அப்படின்னா நமக்கு 1000 அப்படின்ட்டு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் காமனான விஷயங்கள் நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போது நம்பர்ஸ் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது 1, 4, 5, 6, 9. இந்த 5 நம்பரையும் நீங்கள் க்யூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே நம்பர் தான் கடைசி டிஜிட்டாக வரும். இப்போ 1 க்யூபோடைய கடைசி டிஜிட் 1 தான், 4 க்யூபோடைய கடைசி டிஜிட் 4, 5 க்யூப் 6 க்யூப் 9 க்யூபுக்கு பார்த்தீங்கன்னாலும் கடைசி டிஜிட் அதே நம்பராக வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் 2 க்யூப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 8 இருக்கும். 8 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் இது லாஸ்ட் டிஜிட். சரிங்களா? லாஸ்ட் டிஜிட் இதுவும் லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு 2 இருக்கும். இதே மாதிரி தான் 7ம் 3ம் இருக்கும். இப்போ நீங்கள் 7 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 3 தான் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும்.
அதே இது 3 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 தான் லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அதே இது 1 4 5 6 9 நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும். 2 பண்ணால் 8, 8 பண்ணால் 2 வரும், 7 பண்ணால் 3, 3 பண்ணால் 7. இதை மட்டும் சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் 1331 அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் 3 டைம்ஸ் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன வருதுன்னா 1331 வருது. அப்போ அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு சிமிலர் டு அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கு போட்டுக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு நம்பர் எழுதணும். இப்போ கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுனால பின்னாடியிலேருந்து நம்ம வந்துட்டு 3 நம்பர்ஸாக பேர் பண்ணிக்கணும். பின்னாடியிலேருந்து பேர் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் அந்த ஃபஸ்ட்டு பேர் எந்த ஸ்கொயருக்கு நடுவுலையோ இல்லை எந்த ஸ்கொயரில் வருதோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பேர் என்ன 1. ஸோ இந்த 1ல் இப்போ 1 இது கியூப் எடுத்துக்கணும். சரிங்களா? 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப் அப்படின்னா 27 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 1 அப்படிங்கிறது எதுலேயே வருது? 1 கியூப்லேயே வருது. ஸோ நம்ம 1ங்கிற வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 1 1 1 3 டைம்ஸ் எழுதணும். மேலேயும் ஒரு 1 எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே 1 கியூப் கன்சிடர் பண்ணதுனால இங்கே 1 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0. இந்த பேர் அப்படியே கீழே இறங்கும். ஸோ 3 3 1 அப்படின்ட்டு வெளியே இருக்கிற இந்த 3 1ஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது 3 வரும். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே ஒரு பாக்ஸ், அதுக்கும் கீழே ஒரு பாக்ஸ், 3 பாக்ஸ் வரும். மேலே ஒரு பாக்ஸ் வரும். இந்த 4 பாக்ஸ்லையும் ஒரே நம்பர் தான் வரப்போகுது. அது என்ன நம்பர் அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம இப்போ படித்தோம் இல்லையா? அந்த 1 4 5 6 9 இந்த நம்பரெல்லாம் நம்ம வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா அதோட கியூப் வேல்யூவும் கடைசி டிஜிட் வந்துட்டு அதே நம்பர் தான் இருக்குன்ட்டு அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது அந்த இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈஸியாக இப்போ இங்கே 1 இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக பாக்ஸ்லேயும் 1 தான் வரணும். ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் 1 4 5 6 9 இந்த 5 நம்பரையும் நீங்கள் கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே நம்பர் தான் கடைசி டிஜிட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கடைசி டிஜிட்டில் 1 இருக்கா? ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா பாக்ஸ்லேயும் 1 தான் வரும். ஸோ இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 எழுதிக்கோங்க. இது எந்த 3னா இங்கே இருக்கு இல்லையா? இந்த 3க்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா? பாக்ஸ்குள்ளே ஒரு நம்பர் வரும். அது என்ன நம்பருன்ட்டு இருக்கட்டும் இப்போதைக்கு. 3 இன்ட்டு அந்த பாக்ஸு இன்ட்டு இங்கே மேலே பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம்? பாக்ஸ்குள்ளே 1 வரும்னு சொன்னோம். ஸோ 1 போட்டால் 3 இன்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து நமக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ இங்கே 3 வந்துட்டு இப்போ இங்கே கீழே என்ன நம்பர்னா 3 டிஜிட் நம்பர் இல்லையா? இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ இதையும் நம்ம 3 டிஜிட்டாக எழுதணும். ஸோ பின்னாடி 2 0 முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, பின்னாடி 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 3யும் பாக்ஸும் இருக்கு இல்லையா? இது ஒரு நம்பர். ஸோ 3யும் அந்த பாக்ஸையும் சேர்த்து எழுதிட்டு இன்டூ இப்போ இந்த பாக்ஸ் வேல்யூ தான் இப்போ இது ஆக்சுவலி நம்ம கியூப் ரூட் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த பாக்ஸு 3 டைம்ஸ் எழுதணும். ஒரு தடவை எழுதிட்டோம், 2 தடவை திருப்பி இன்னும் 2 தடவை எழுதணும். இப்போ இந்த பாக்ஸில் 1 தானே வரும்னு சொன்னோம். ஸோ 1 1 1 அதாவது இது என்னென்னா 31 இன்ட்டு 1 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 31. சரிங்களா? இப்போ இந்த நம்பரையும் இந்த 300ஐயும் இந்த 31ஐயும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 331 வரும். பாருங்கள், 331. ஸோ அப்போ நமக்கு பாக்ஸ்குள்ளே 1 தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே 1 வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் வேல்யூ இங்கே? இது 1 1 மேலேயும் 1 தான் வரும். பாக்ஸில் என்ன ஒரே நம்பர் தான் வரப்போகுது. இங்கேயும் 3 3 1 வந்துட்டு ஸோ மைனஸ் போட்டால் 0ன்னு வந்துடுது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ மேலே வந்திருக்கு இல்லையா ஆன்சர், மேலே வந்திருக்க நம்பர் தான் நமக்கு ஃபைனலான ஆன்சர். அதாவது 11 into 11 into 11 equal to 11 cube. சரிங்களா? அதுதான் என்னது 1331 அர்த்தம். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாக்ஸில் இருக்கிற இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அது நம்பரை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 31 தான். சரிங்களா? இப்போ இதை சம் வந்து நம்ம இன்னொரு தடவை சால்வ் பண்ணோம், இன்னொரு ப்ராப்ளம் மூலயமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அந்த சம்க்கு நம்ம போகலாம். இப்போ ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் 15625 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு நம்பரை 3 டைம்ஸ் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 15625 வரும். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கும் நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி டிவிஷன், அந்த பெரிய டிவிஷன் போட்டுட்டு நம்பர் எழுதும் 15625. கியூப் ரூட்னால பின்னாடியிலேருந்து 3 3 பேர் பண்ணுறோம். ஸோ 6 to 5 வந்து ஒரு பேர், அப்புறம் 15ங்கிறது இன்னொரு பேர், இன்னொரு டிஜிட் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு பேர் எடுப்போம். ஃபர்ஸ்ட்டு பேர் எந்த கியூபுக்கு நடுவில் இல்லை எந்த கியூபுக்கு ஈக்குவலாக வருதுன்னு செக் பண்ணுவோமா? ஸோ அப்படி பார்த்தா 1 cube is equal to 1, 2 cube is equal to 8, 3 cube is equal to 27 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு 15 வரும். அதாவது 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் எக்ஸாக்டாக அந்த கியூப் இல்லை அப்படின்னா நம்ம அதை விட சின்ன கியூப் எடுத்துப்போமா, ஸ்கொயர் ரூட்டுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ அப்போ பார்த்தா இங்கே 2 கியூப் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2 கியூப் கன்சிடர் பண்ணோன்னா என்ன வரும், 2 2 2 3 டைம்ஸ் எழுதணும். இங்கே மேலேயும் ஒரு தடவை எழுதிடணும். சரிங்களா? 2 கியூப் என்ன வேல்யூ 8, மைனஸ் பண்ணால் 7 வருது. இந்த பேர் அப்படியே கீழே இருக்கும்னு சொன்னேன்னா ஸோ 7625. சரிங்களா? வெளியே வந்து இது அப்படியே ஆட் பண்ணுவோம். ஸோ 2 + 2 + 2 என்னது 6. இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுருணும். மேலேயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த 4 பாக்ஸ்லேயும் ஒரே நம்பர் தான் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி அது என்ன நம்பராக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குது, 5ஆக இருக்குது. நான் சொன்னேன் 1 4 5 6 9 இருந்துச்சு அப்படின்னா இதோடைய கியூப் எல்லாமே, இதோடைய கியூபோடைய லாஸ்ட் டிஜிட் எல்லாமே இதே நம்பர் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 5ஆக இருந்துச்சுன்னா அது 5 கியூப்லேருந்து தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ இங்கே பாக்ஸில் என்ன வரும்னா 5 தான் வரும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி செக் பண்ணணும்னா இந்த 2 டிஜிட் நம்பர் இருக்கா, இதை என்ன சொன்னேன், தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும்னு சொன்னேன். போன இதில் நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிப்போம், இதில் நான் பாக்ஸ் போடாமல் எழுதுகிறேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் நம்பர் ஆக்சுவலி. சரிங்களா? அந்த 2 டிஜிட் 65ங்கிறது தனித்தனியாக 6 into 5 எழுதிட்டு இன்ட்டு பாக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2 எழுதுகிறோம். ஸோ 2 இதை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். இது ஒரு 4 டிஜிட் நம்பர்னால இதை 4 டிஜிட் நம்பராக எழுதணும்னா இன்னொரு 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொன்னேன், 65 அப்படியே எழுதிட்டு கியூப் ரூட். ஸோ இது தானே நம்ம எழுதுகிறோம். இது ஆக்சுவலி இந்த 5 பாக்ஸில் இருக்குது. சரிங்களா? பாக்ஸில் இருக்குன்னா அது உங்களுக்கு புரிகிறதுக்காக பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது நிஜமாக வந்து நான் புரிகிறதுக்காக சொல்கிறது தான். அது வந்து நார்மலான 65 தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே எழுதுவோம். அப்போ 65 ஒரு தடவை 5 எழுதிட்டோம், கியூப்னால இன்னும் 2 தடவை எழுதணுமா, அப்போது 5 into 5. சரிங்களா? இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 65 into 25. இதோடைய வேல்யூ வந்துட்டு 65 into 25னா 5 5s are 25, 6 5s are 30 plus 2 32 star 5 2s are 10, 6 2s are 12 plus 1 13, 5 2 6 1 1625 வருது. 1625 வருது. நான் சொன்னேன் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோமா, 6000 1625 ஆட் பண்ணால் என்ன, 0 + 5 5, 0 + 2 2, 0 + 6 6, 6 + 1 7. இப்போது இங்கே வந்திருக்க ஆன்சரும் இந்த நம்பரும் சேம் தானே. ஸோ
அப்போ நமக்கு என்னது பாக்ஸில் 5 வருது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்படி தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 5 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன வருது 7625ன்னு வருது, மைனஸ் போட்டால் 0. ஸோ நமக்கு ஆன்சர் இங்கே என்ன இருக்குது 25. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 25. சரிங்களா? அப்போது 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25, அதாவது 25 க்யூப் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன வேல்யூ 15625 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ அந்த நம்பர் என்னன்னா 25 அப்படிங்கிறது தான் அந்த நம்பர். சரிங்களா? இப்போ க்யூப் ரூட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது கடைசி டாப்பிக்கான லாக் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராடக்ட் ரூல் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் 1 லாக் வந்து பேஸ் 10 இருக்குது, இங்கே 2 × 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 2ம் 3ம் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா அப்போ நான் என்ன எழுதலான்னா லாக் பேஸ் 10 2 எழுதிட்டு ப்ளஸ் லாக் பேஸ் 10 3ன்ட்டு எழுதலாம். சரிங்களா? இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாக எழுதி நடுவில் அடிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இதே இது 2 + 3 லாகுக்குள்ளே இருந்துட்டு இங்கே நம்ம வெளியே எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? உள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ 2 × 3 இருக்குன்னா அதை நம்ம லாக் 2 + log 3ன்னு எடுக்கலாம். சரிங்களா? இதுதான் ப்ராடக்ட் ரூல். அடுத்தது நம்ம வந்துட்டு கோஷியன்ட் ரூல் பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ லாக் பேஸ் 10 இருக்குது, உள்ள 2/3 இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதுனா log base 10 2 ப்ளஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் 3. சாரி, இங்கே ப்ளஸ் வராது, இங்கே மைனஸ் வரும், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிவிஷன்னா மைனஸ், மல்டிப்ளிகேஷன் நமக்கு ப்ளஸ் வருது. சரிங்களா? இதுதான் கோஷியன்ட் ரூல். அடுத்தது வந்துட்டு பவர் ரூல். இப்போ பவர் ரூல் வந்துட்டு சிம்பிள் தான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 லாக் பேஸ் 10 இருக்குது, இங்கே 2^3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 2க்கு பவர் 3 இருக்குன்னா இது எப்படி எழுதலான்னா அந்த பவர் முன்னாடி கொண்டு வந்துடலாம். அந்த பவரை முன்னாடி கொண்டு வந்தால் 3 × log base 10 of 2 இப்படி எழுதலாம். அந்த மேலே இருக்க பவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு இது எப்படி வருதுன்னா 3 log 10 base 10 of 2ன்ட்டு வருது. சரிங்களா? ஸோ பவரை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். அதாவது இந்த பி இருக்குல்ல, அந்த பிங்கிறது இங்கே பவர். ஸோ பவர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முன்னாடி கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்தது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். ஸோ இதுவும் வந்துட்டு ஈஸி தான். இது எப்படின்னு சொல்லணும்னா இப்போ நம்ம வந்துட்டு 4 எடுக்கிறோம். இது வந்துட்டு ஒரு பேஸ். சரிங்களா? இப்போ இந்த பேஸை நான் வந்து பியாக மாற்ற போகிறேன். அதாவது ஏ அப்படிங்கிறத நான் பியாக மாற்ற போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாக் பேஸ் 2 ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 2வை, இந்த கேஸில் 2வை நான் வந்து 10ஆக மாற்ற போகிறேன்னா எப்படி மாற்றலாம்? சரி, ப்ராக்கெட் இங்கே வரும், இது 10. சரிங்களா? இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா log base 10 of 8 divided by log base 10 of 2. சரிங்களா? அதுதான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பேஸ் ஏலேருந்து நான் பேஸ் பி, ஒரு பேஸ் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் 2லேருந்து 10 மாற்ற போகிறேன் அப்படின்னா இப்போ log base 2 of 8 நான் எப்படி எழுதுனால log base 10 of 8 divided by log base 10 of 2 அப்படின்னு எழுதுறேன். எதுக்கு இந்த பேஸ் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா கால்குலேட்டரில் எல்லா பேஸ்க்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மாற்றுறோம். இல்லைனா அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம பேஸஸ் மாற்றுறோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது கடைசியாக ஈக்குவாலிட்டி ரூல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இதில் நான் சொல்கிறேன் log base 10 இருக்கிற ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எக்ஸும்
லாக் அதே பேஸ் 10 இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் ஒய்யும் இந்த 2 வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம். சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.